ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லாரம் எப்படி இருக்கீங்க? இனி பட்சம் தரமான சம மாசான ப்ரொமோ 3 வந்திருக்குப்பா. பொப்பப்பப்பப்பா, அதாவது சம்பவம் இருக்குது. இந்த வாட்டி ஆதிரை வச்சு செய்வாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா வந்த விதங்களே பயங்கரமாக இருக்குது. வந்தவனே கலகலகலகன எவ்வா கொஞ்சம் நேரத்தில் கூஸ்ப மூமெண்ட்ஸ் மாதிரி இருந்தது. யாரோ வரப்போகிறாங்கன்னு சொல்லிட்டு இவங்களாம் வந்து எதிர்பார்க்குறாங்க. ஆக்சுவலாக வந்து விஜய் சேதுபதி சொல்லியிருப்பார் போல இருக்குது, ஒரு கெஸ்ட் உள்ளே வரப்போகிறாங்க அப்படின்னு. எல்லோரும் வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. விஜய் பார்வதி கமருதிலாம் பார்த்துட்ருக்காங்க. அவரெல்லாம் என்ட்ரி கொடுக்குறாங்க. ஆதிரை மூஞ்சி காட்டுறாங்க. வியானாவுக்கும் மூஞ்சி ஓகே மாறுது, ஓகே. எஃப்ஜேக்கும் மூஞ்சி மாறுது, ஓகே. கனிக்கு எதுக்கு வந்து மூஞ்சி மாறுது? ஒரு வேளை அதனால தான் கனியை எவிக்ஷன் வந்து நிறுத்தி வச்சுருப்பாங்களா? ஆதிரை உள்ளே வரும்போது கனியை வெளியே அனுப்ப வேண்டாம், இது ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டாக இருக்குன்ற ஒரு காரணத்துக்காகவே வந்துட்டு கனியை வெளியே அனுப்பாமல் இருந்திருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. ரைட், உள்ளே வந்தவுடனே அதை பார்த்த உடனே விஜய் பார்வதி அப்படியே நாக்க கடித்தாங்க. வாரே வா, இது தாண்டா கேம் ட்விஸ்ட்டுன்னு அப்படின்ட்டு. ஸோ வந்தவொடனே சொன்னல நான் முதல்ல, விஜய் பார்வதி வந்தவொடனே அவங்ககிட்ட கேள்வி கேட்பாங்கன்னு கேட்குறாங்க. ஊருக்கு இல்லைன்னு பேசிக்கிறாங்கன்னா அந்த அம்மா செமையாக மொக்க பண்ணுறாங்க. நீ என்ன பண்ணியோ அதை தான் பார்வதி பண்ணுறேன் பேசிக்கிறாங்கன்ட்டாங்க. இந்த பக்கம் சபருக்கு ஒரே சந்தோஷம், போடு போடு அப்படின்னு. அதுக்கப்புறமா பால் இருக்கான்னு கேட்குறாங்க. ஏன்னா பாலை வச்சு நிறைய சண்டைகள்லாம் போயிருக்குல்ல. பால் இருக்கா? தெரியும் எனக்கு பால் இருக்காதுன்னு சொல்லுவீங்கன்னு. ஆனால் பாவீங்களான்னு சொல்லிட்டு நான் போனதுக்கப்புறம் வெளியே எனக்கு நிறையா பாலாக வருதுன்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் அந்த 2 பேரை காணோம். யார்? எஃப்ஜேபி அண்ணா வெளியே போயிட்டாங்க கொடையை பிடிச்சிட்டு. ஏமா மழை பெய்யுது பரவாயில்ல, இப்போதைக்கு நாங்கள் அங்கே இருந்தோன்னா அவள் கண்ணாலே எங்களை எரிச்சிடுவா, அதனால் நாங்கள் போயிடுறோன்னு சொல்லிட்டு பதறி அடிச்சுட்டு வெளியே ஓடுறாங்க. சம்பவம் இருக்குங்க, பயங்கரமான சம்பவம். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு பயங்கரமாக இருக்குது. அதே மாதிரி ஆனால் விடமாட்டாங்க வச்சுக்கோங்களேன். ஆதிரைக்கிட்ட எப்படியாவது விஜய் பார்வதி போய் பேசி சரி கட்டி, என்னடின்னு வெளியில் பேசிக்கிறாங்க கொஞ்சம் சொல்லு அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்ல போகிறாங்க, அவங்க உண்மையாக தான் சொல்ல போகிறாங்களா, இல்லை அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் கமருதனை பற்றி அவங்க என்ன நினச்சிருக்காங்க, விஜய் பார்வதியை பற்றி என்ன நினச்சிட்ருக்காங்க, அதெல்லாம் இருக்குது. நம்ம நினைக்கிறோம் வெளியில் வந்துட்டு, ஆனால் அவங்களுக்கு அந்த விஷயங்கள் தான் தோணுச்சான்னு சொல்ல முடியாதுல்ல. ஏன்னா நிறைய பேருக்கு விஜய் பார்வதியை பிடிக்காது. அப்படின்னும் போது அவங்களும் அந்த கேட்டகரியில் இருந்தாங்கன்னா புரியுதுங்களா? ஸோ இது இருமுனை கத்தி மாதிரி. ஆனால் கண்டிப்பாக ஒரு சம்பவம் பண்ண போகிறாங்க. ஆனால் இந்த வாட்டி இந்த சான்ஸை வந்து மிஸ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா போன வாட்டி மிஸ் பண்ணிட்டாங்க. நானே ரொம்ப வருத்தப்பட்டேன். இந்த பொண்ணு அவ்வளோ சீக்கிரத்தில் போக வேண்டிய ஆளே கிடையாது அப்படின்ட்டு. ஏன்னா தேவையில்லாமல் எஃப்ஜேக்காக விளையாண்ட மாதிரி நிறைய விஷயங்கள் இப்போ வியானா எப்படி பண்ணுறாங்களோ இவங்க கொஞ்சம் சாஃப்டாக பண்ணுறாங்க, அவங்க கொஞ்சம் ஹார்டாக பண்ணியிருப்பாங்க, அவ்வளோதான். ஆனால் அந்த பொண்ணு நாளாக ரொம்ப எதிர்பார்த்தேன். பட் எப்படியோ உள்ளே வந்திருக்காங்க, பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஆனால் கண்டிப்பாக ஒரு டஃப்பான ஒரு விஷயத்தை கொடுக்க போகிறாங்க. ஏன்னா இவங்களை அனுப்புனதை விட பிரவீன் காந்தி உள்ளே வந்திருக்கலாம், இல்லை வந்து பிரவீன் ராஜ் உள்ளே வந்திருக்கலாம். துஷாரெல்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க, ஏங்க துஷாரை விட்டா இப்போ அரோராவோட கேம் இது பண்ணு. துஷார் இப்போ வந்தாலும் சரி எப்போ வந்தாலும் சரி அவர் இதே தான். ஏன்னா வெளியே போய் அதை தான் சொல்லிட்டு இருக்கேன், நாங்கள் 2 பேர் ஃப்ரெண்டாக தான் இருந்தோம் அப்படின்ட்டு. ஏன் திரும்ப திரும்ப என்னை உயிரை வாங்குறீங்கன்ற மாதிரி இருக்குது. உள்ளே வந்தாலும் அதை தான் பண்ண போகிறாரு, புரியுதுங்களா? அதனால் அவர் வந்தவுடனே இவங்க வந்து துஷார் பக்கத்தில் போவாங்கலாம் கிடையவே கிடையாது. அவர் வந்தாலும் கமருதன் கூட தான் இருப்பாங்க, புரியுதுங்களா? இப்போ ஏன்னா வந்து நல்லா ஃபிட் ஆகிட்டாப்பில். இப்போதைக்கு அட்டை ஒட்டிக்கிட்டாங்க. அவங்களாம் வந்து அவர் கமருதன் விட்டு வெளியே வர்றது வாய்ப்பே கிடையாது. பார்க்கலாம். ஸோ நீங்கள் யாரெல்லாம் என்ன நினைக்கிறீங்க ஆதிரியோட ரீஎன்ட்ரியை பற்றி சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க, நானும் சொல்லிகிட்டே இருந்தேன் 99.99% உள்ளே வராங்க அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னா அதை நம்ம கண்ணால் பார்க்குறதுக்கு முன்னாடி கன்ஃபார்ம் பண்ணக்கூடாது, அந்த ஒரு காரணத்துக்காக. ஸோ வந்தவனே பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி ஒரு மொக்க பண்ணிட்டாங்க. இது வந்துட்டு அதே மாதிரி விஜய் பார்வதி பயங்கரமான ஆள். ஒரு வாட்டி மொக்க பண்ணாங்கன்னா அதை மைண்டில் வச்சுருப்பாங்க. இதுலேருந்து ஆதிரிக்கும் விஜய் பார்வதிக்கும் முட்டினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, 2 பேருமே பாம்பு கிரீஸ். பார்க்கலாம். ஸோ உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். எப்படிப்பட்ட தாக்கத்தை இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஆதிரியோட ரீஎன்ட்ரி கொடுக்குன்னு நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.